துவாரகாவில் உள்ள இந்த சிவன் கோவிலில் சிவபெருமான் நாகமாகவும் பார்வதி தேவியும் நாகினியாகவும் வழிபடுகிறார்கள். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? நாகேஸ்வரர் தலத்தில் பகவான் சிவன் நாக வடிவில் பூஜை பெறுகிறார் என்று பழமையான நம்பிக்கை உள்ளது. அதேபோல் தேவி பார்வதி நாகினி வடிவில் இங்கு இருப்பதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இதனால் இந்த தலத்தில் ஒரு முக்கியமான வழிபாடு உள்ளது. அது என்னவென்றால், நாக நாகினி ஜோடியை சமர்ப்பித்து கங்கை நீரால் அபிஷேகம் செய்வது. இந்த பூஜை செய்வதால் மனிதர்களின் வாழ்க்கையில் பாதுகாப்பும் அமைதியும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. தலத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், பகவான் கிருஷ்ணரும் இந்த இடத்தில் பல முறை சிவனை வழிபட்டு அபிஷேகம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்த தலம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்தியாவின் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக மிகவும் புனிதமான சிவன் தலம் இது குஜராத் மாநிலம் துவாரகா அருகில் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் சிவபெருமான் நாகர்களின் அதிபதி நாகேஸ்வரர் என்ற வடிவில் அருள் பாலிக்கிறார். இது எங்கு உள்ளது என்றால், குஜராத் மாநிலம் துவாரகா ஓகா சாலையில் சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் துவாரகாவில் இருந்து அமைக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு அருகில் அமைந்துள்ள புனித தலமாகும். ஒரு காலத்தில் சுப்ரியா என்ற பெரிய சிவபக்தர் இருந்தார். அப்போது துவாரகா என்ற அசுரன் பக்தர்களை துன்புறுத்தி சிறையில் அடைத்தான். அப்போது சுப்ரியா சிவனை நினைத்து ஓம் நம சிவாய என்று ஜபம் செய்தார். அந்த நேரத்தில் சிவபெருமான் ஜோதிர்லிங்க வடிவில் தோன்றி அசுரனை அழித்து பக்தர்களை காப்பாற்றினார். இந்த இடமே இன்று நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் என்று புகழ் பெற்றதாகும். இக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால், கோவில் அருகில் 25 மீட்டர் உயரமான சிவன் சிலை உள்ளது. கோவில் அமைதி நிறைந்த ஆன்மீக சூழலில் உள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள். வழிபாடு இங்கு செய்வதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்று பார்ப்போம். நாகேஸ்வர சிவனை வழிபட்டால் நாகதோஷம் நீங்கும், பயம் மற்றும் துன்பம் அகலும், குடும்பத்தில் அமைதி வரும், வாழ்க்கையில் பாதுகாப்பு கிடைக்கும். தினங்கள் என்னவென்று பார்ப்போம். மகா சிவராத்திரி, நாக பஞ்சமி, சாவன் மாதம், ஸ்ரவன் மந்த் என்று கூறுவர். இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள். एक ज्योतिर्लिंग उत्तराखंड केदारनाथ, एक ज्योतिर्लिंग यूपी काशी विश्वनाथ, 2 ज्योतिर्लिंग दक्षिण भारत श्रीशैलम और रामेश्वरम, 1 ज्योतिर्लिंग झारखंड बाबा बैद्यनाथ धाम, 12 में से 8 नंबर ज्योतिर्लिंग नागेश्वर टेम्पल। नागेश्वर दर्शन करने के बाद बेट द्वारका सुदामा भगवान कृष्ण के घर मिलने के लिए आए। 3 मुट्ठी राइस चावल लाए, चावल तांदूर का भेंट किया। बेट द्वारका नाम। இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். ஓம் மகாதேவா, ஓம் நம சிவாய.